எபிசோட் 657. கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்த நிகாரிகா ஒரு கணம் இருட்டை பார்த்து பயந்துதான் போனாள். என்ன நடக்குது இங்க? நம்ம பக்கத்துல இருந்த அம்மாவையும் காணோம், எங்க போனாங்கன்னே தெரியலையே என நினைத்து கொண்டுதான் எழுந்தாள். கட்டிலை விட்டு கீழே காலை வைப்பதற்கு அவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது. இருந்தாலும் அனைத்து பயத்தையும் சமாளித்துக் கொண்டவள் சுற்றிலும் பார்த்தபடி இருந்தாள். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் பால்கனியில் இருந்த உருவங்கள் அவளுக்கு தெரிய ஆரம்பித்தன. தனிஷ்கா உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளும் காதில் விழுந்தன. நம்ம அம்மா அங்கதான் இருக்காங்க, நாம அவங்க கிட்ட போயிட்டா எல்லாமே சரியாயிடும் என நினைத்தபடி மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரம் தூக்கத்திலிருந்து விழித்ததால் அவளின் கால்கள் தடுமாறின. ஒரு கணம் கீழே விழுவது போல் சென்றவள் அருகே இருந்த சேரை பிடித்து சமாளித்து நின்று விட்டாள். அந்த சேர் சிறிய சத்தத்துடன் நகர்ந்தது. அந்த சத்தம் தனிஷ்காவின் காதுகளில் விழ ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். பின்னர் உற்சாகமாக, நிகாரிகா இங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நாம இத்தனை நாளா இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்த அப்பா திரும்பி வந்துட்டாரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சரியாயிடுச்சு. வா வா வா, சீக்கிரம் வா என சொல்லிக் கொண்டே தனிஷ்கா அருகே ஓடி வந்தாள். அதை கண்ட நிகாரிகாவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது. என்ன நடக்குது இங்க? அம்மா எதனால இப்படி எல்லாம் பேசுறாங்க என பலவாறு நினைத்து குழம்ப ஆரம்பித்தாள். நிகாரிகாவின் கண்கள் பயத்துடன் சுற்றிலும் விழித்தன. அந்த பால்கனியில் இருந்து வீசிய குளிர்காற்று வேறு அவளின் உடலை நடுங்க வைத்தது. அருகே வந்த தனிஷ்காவோ நிகாரிகாவை தூக்கி கொண்டு வேகமாக பால்கனியை நோக்கி ஓடினாள். இங்க பாருங்க, நம்ம குழந்தை வந்திருக்கா, ஏதாவது பேசுங்க. உங்களை இத்தனை நாளைக்கு அப்புறம் பாக்குறால, அந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க, நீங்க குழந்தைகிட்ட பேசுங்க என்றபடி தூக்கி காட்டினாள். நிகாரிகாவோ, அம்மா என்னதாமா நடக்குது இங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க யாருமா இருக்கா என கேட்டாள். உடனே தனிஷ்காவோ அதிர்ச்சியாக, ஏய் நிகாரிகா, என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு இன்னும் தூக்கம் கலையிலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க. நல்லா பாரு, உன் கண்ணு முன்னாடிதான் நம்ம அப்பா நிக்கிறாரு, இங்க பாரு, என் கூட பேசுறாரு பாரு என்றபடி அவசரமாக வார்த்தைகளை உதிர்த்தாள். நிகாரிகாவுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. நம்ம அம்மாவுக்கு மனநல சரியில்லை போல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க என நினைத்தாள். அந்த நினைவுடன் சேர்ந்து பயமும் அதிக அளவில் வந்தது. எங்க அவதான் குழந்தை, உங்களை அடையாளம் தெரியாம குழம்பிட்டு இருக்கா, நீங்களும் ஏங்க அமைதியா இருக்கீங்க? அவ கூட பேசுங்க, அப்பதான் உங்ககிட்ட வருவா. சீக்கிரமா அவளை தூக்குங்க, நம்ம குழந்தைங்க, இவ நம்ம நிகாரிக்காங்க என பலமுறை தனிஷ்கா சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் இந்த பேச்சுக்கு கிருஷ்ணமூர்த்தி எந்த பதிலும் சொல்லவில்லை. அதை கண்ட தனிஷ்காவிற்கு ஏமாற்றமாக போனது. என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு குழந்தைக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? அப்பா உன்னை திட்டினாரா? அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நிகாரிகா என நிகாரிகாவை கேட்டவள் இருவரிடமும் மாறி மாறி பேசி அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் பேசினாள். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இருவரையும் பேச வைக்க இயலவில்லை. நம்ம அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப ஒரே துணையா இருக்கிறது அம்மாவுக்கும் தான். ஆனா அம்மாவுக்கும் என்னமோ ஆயிடுச்சு, அவங்க மனநல சரியில்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க என பல எண்ணங்கள் நிகாரிகாவின் மனதில் எழ அவள் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். ஐயோ அம்மா, என்ன ஆச்சுமா உங்களுக்கு? எதுக்காகமா இப்படி தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு பயமா இருக்குமா, சீக்கிரமா வாங்கம்மா, வந்து படுங்கம்மா என சொல்லிக்கொண்டே கதறினாள். அவள் பேசுவதை கண்டு தனிஷ்காவிற்கு கோபம்தான் வந்தது. நிகாரிகா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் அப்பா உன் முன்னாடிதான் நிக்கிறாரு பாரு. இவ்வளவு நேரம் பார்த்தா கூட உனக்கு அடையாளம் தெரியலையா? இவர் தாண்டி உங்க அப்பா, நல்லா பாரு, லைட்ட கூட போடுற என அவசரமாக வார்த்தைகளை உதிர்த்தாள். நிகாரிகாவோ, அம்மா இங்க யாருமே இல்லம்மா, நீங்க ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா கண்ணை திறந்து பாருங்க, அப்பாதான் உங்களுக்கு உண்மை புரியும் என சொல்லிக்கொண்டே தனிஷ்காவின் கைகளை பிடித்து உலுக்கினாள். ஆனால் அவளும் அந்த பிரம்மையிலிருந்து வெளியே வருவது போல தெரியவில்லை. தொடர்ச்சியாக கிருஷ்ணமூர்த்தியுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். ஏங்க, நம்ம குழந்தை ஏதோ குழப்பத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இத பார்த்து நீங்க கோவப்படாதீங்க, கோவப்பட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என அவள் சொன்னாள். நிகாரிகாவின் அழுகை சத்தம் நொடிக்கு நொடி அதிகரித்தது. ஒரு கணத்தில் அந்த வீடு முழுவதும் கேட்கும் அளவிற்கு சத்தம் போட்டு கதறி அழுதாள். அதை கேட்டவுடன் வீட்டில் பல இடங்களில் லைட்கள் அவசரமாக எரிய தொடங்கின. அங்கிருந்த ராமச்சந்திரன், நரசிம்மன், ராதிகா
மற்றும் காவலர்கள் என அனைவரும் அந்த அறையை நோக்கி ஓடி வரத் தொடங்கினார்கள். அனைவருக்கும் முதல் ஆளாக வந்த ராமச்சந்திரன், தனிஷ்கா, தனிஷ்கா, என்ன நடக்குதுங்க? குழந்தை எதுக்காக இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கா? சீக்கிரமா கதவை தர என அவசரமாக கத்தினார். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. நிகாரிகாவின் அழுகை சத்தம் மட்டும்தான் பலமாக கேட்டது. இங்க பாருங்க, குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அனுப்பி வைக்கிறேன் என சொல்லியபடி தனிஷ்கா அங்கிருந்து விலக முயன்றாள். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி விடவில்லை. தனிஷ்கா, நீ அங்க போனா மறுபடியும் நம்மள பிரிச்சிடுவாங்க. அவங்க அப்படியே கத்துக்கிட்டே இருக்கட்டும். நாம ஒன்னா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நிகாரிகாவை நீ சமாதானப்படுத்து, மத்தபடி உன்னை போ வெளியெல்லாம் விட முடியாது என சொன்னார். அதை கேட்ட தனிஷ்காவும், ஆமாங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவங்க கிட்ட எல்லாம் உங்களை காட்டினா நிச்சயமா பிரிச்சிடுவாங்க என சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக பேசினாள். வெளியே இருந்தவர்கள் அந்த கதவை உடைப்பதற்கு முற்பட்டார்கள். ராமச்சந்திரனோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு சின்ன பூட்டை கூட உங்களால உடைக்க முடியலையா? சீக்கிரமா தரங்க, உள்ள என்ன பிரச்சனைன்னு பாக்கணும் என ராமச்சந்திரன் பலமான குரலில் கத்தினார். அடுத்த சிறிது நேரத்தில் அந்த பூட்டு உடைக்கப்பட ராமச்சந்திரன் உள்ளே நுழைந்தார். அவரின் பார்வை அங்கே இருந்த பால்கனியில் தான் விழுந்தது. தனிஷ்கா நிகாரிகாவை கையில் வைத்தபடி அந்த பால்கனியில் நடந்தபடி இருந்தாள். அதுவும் ஓரமாக ஆபத்தான நிலையில் அவள் இருந்தாள். அதை கண்ட ராமச்சந்திரன், தனிஷ்கா, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? குழந்தை அப்படி அழுதுட்டு இருக்கா. நீ அவளை வச்சுட்டு பால்கனி பக்கத்துல என்ன பண்ற? முதல்ல இந்த பக்கம் வா என கத்திக்கொண்டு அவளை நெருங்கி சென்றார். இங்க பாருங்க, நம்மள பிரிக்க வராங்கங்க. நான் உங்க கூடவே வந்துடுறேங்க, என்ன கூட்டிட்டு போகுங்க என பதற்றமாக தனிஷ்கா கத்த தொடங்கினாள். ஆனால் கிருஷ்ணமூர்த்தியோ, அப்படிலாம் இல்ல, அப்பா உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றாரு, சீக்கிரமா அவர்கிட்ட போ என சொன்னார். ஆனால் தனிஷ்காவோ, இல்ல, என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, உங்க கூடவே தான் இருப்ப என சொல்லியபடி பால்கனியில் நடந்தாள். அந்த சமயத்தில் அவர் இடுப்பிலிருந்து நழுவிய நிகாரிகா வேகமாக ராமச்சந்திரனை நோக்கி ஓடி வந்தாள். தாத்தா, அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப பாவம், ஏதாவது பண்ணுங்க, அம்மாவை காப்பாத்துங்க தாத்தா என கதறியபடி அழ ஆரம்பித்தாள். உள்ளே நுழைந்த ராதிகாவும் வேகமாக சென்று தனிஷ்காவின் 2 கைகளையும் பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். விடு, நான் அவர் கூட தான் இருக்கணும். மறுபடியும் எங்களை பிரிக்கதான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. விடு, நான் வரமாட்டேன் என ஆர்ப்பாட்டம் செய்தாள். ஆனாலும் ராதிகா அவர்களை விடாமல், நீங்க ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா சுயநினைவுக்கு வாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. குழந்தைய பாருங்க, அவ வேற பயந்து அழுதுகிட்டே இருக்கா என பலவாறு சொல்லி தேற்ற முயன்றாள். ஆனால் அவள் எவ்வளவு சொன்னாலும் தனிஷ்காவில் மனநிலையில் எந்தவித மாற்றங்களும் தெரியவில்லை. அவளின் அழுகை அதிகரித்து கொண்டுதான் சென்றது. கிருஷ்ணமூர்த்தி, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நம்மள பிரிக்கதான் எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்க என கதறினாள். அடுத்த சில நொடிகளில், ஐயோ கிருஷ்ணமூர்த்தி என்றபடி மயங்கி சரிந்தாள். தனிஷ்காவின் நிலை அங்கு இருக்க அனைவருக்கும் மிகவும் தெளிவாகவே புரிந்தது. தனிஷ்கா கிருஷ்ணமூர்த்தி மேல் கண்மூடித்தனமான பாசத்தை வைத்திருந்தாள். அவர் இறந்து போன பிறகு அவளின் மனநிலை சரியில்லை. ஏற்கனவே ரொம்ப உடைந்து போன நிலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்தாள். அந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்த பிறகும் சற்று வித்தியாசமாகவே நடந்து கொண்டாள். இந்த நினைவுகள் அனைத்தும் அங்கு இருந்தவர்கள் மனதில் ஓடின. இதெல்லாம் சேர்ந்துதான் அவளை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில கொண்டு வந்து விட்டுருச்சு. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை நடக்க போகுதோ என நினைத்து பயந்தார்கள். முக்கியமாக நிகாரிகாவுக்கு தான் அதிகப்படியான பயம் ஏற்பட்டது. ராதிகாவும் மற்றொரு வேலைக்காரனும் சேர்ந்து தனிஷ்காவை தூக்கி அந்த கட்டிலில் படுக்க வைத்தார்கள். ராமச்சந்திரனோ, தனிஷ்கா கிருஷ்ணமூர்த்திய பத்தி நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பா, அதனாலதான் இப்படி எல்லாம் தோணுது போல. இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடலாம், நாளைக்கு எப்படியும் சரியாயிடும். ஒருவேளை எதுவும் சரியா மாறலனா தனிஷ்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் என சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும், நிகாரிகா, என் கூட வந்து படுத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது என சொல்லி தனது அறைக்கு அழைத்தார். அவளோ, தாத்தா, அம்மா ரொம்ப உடைஞ்சு போன மனநிலையில இருக்காங்க. அவங்கள தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் அவங்க கூட தான் இருக்கணும் என்றாள். அதை கேட்ட ராமச்சந்திரன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சில கணம் குழம்பினார். தனிஷ்காவையும் நிகாரிகாவையும் ஒன்னா விடக்கூடாது, அப்படி விட்டா ஏதாவது பிரச்சனை தான் வரும் என்ற பயத்தில் தான் அவ்வாறு சொன்னார். அப்பொழுது அருகே இருந்த ராதிகாவோ, ஐயா, நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க,
நான் இங்கே தூங்குறேன், மேடத்தையும் குழந்தையும் பாத்துக்கிறேன் என சொன்னாள். அதை கேட்ட ராமச்சந்திரன் தலையை அசைத்தபடி, சரி ராதிகா, 2 பேரையும் பத்திரமா பாத்துக்கோ. முக்கியமா அந்த பால்கனி பக்கத்துல யாரையும் போக விடாத. அந்த பால்கனி கதவையும் நல்லா பூட்டிடு. கதவு சாத்தி இருக்கட்டும். வெளியே நம்ம ஆளுங்களை நிக்க சொல்றேன், அவங்களும் கவனிச்சுக்குவாங்க என சொல்லி முடித்தார். பின்னர் நிகாரிகாவிடம் சில வார்த்தைகளை தைரியமாக பேசி முடித்த ராமச்சந்திரன் தனது அறையை நோக்கி சென்றார். இந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு தெரியல, ஆனா சீக்கிரமா சரியாகணும், இல்லனா கஷ்டம்தான். ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலைமையில தான் நாம இருக்கோம். இந்த சமயத்துல இப்படி நடந்தா இன்னும் நிலைமை மோசமாயிடும் என பலவாறு நினைத்து மனதில் குழம்ப ஆரம்பித்தார். மீதமிருந்த இரவு அவருக்கு உறக்கம் சரியாகவே வரவில்லை. மிகவும் குழப்பமான நிலையில்தான் இருந்தார். வீட்டிலிருந்த பலருக்கும் இந்த நிலையில்தான் இருந்தார்கள். ஆனால் தனிஷ்காவும் அமைதியாக உறங்கியபடி கிடந்தாள். அவளுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவள் மயக்கமான நிலையிலேயே மீதமிருந்த இரவை கழித்தாள். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. இன்று காலையில் விஜய் சற்று உற்சாகத்துடன் விழித்தான். எழுந்தவுடன் வேகமாக வந்தவன் குழந்தைகளும் கல்கியும் இருக்கக்கூடிய அறையை சென்று பார்த்தான். அவர்கள் இப்பொழுதும் அமைதியாக உறங்குவது அவனுக்கு திருப்தியை ஏற்படுத்தியது. அடுத்த சிறிது நேரத்தில் தனது ஆபீஸ் அறையில் நுழைந்தவன் ஆபீஸ் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். வீட்டிலிருந்தே ஆபீஸ் வேலைகளை கவனிக்க அவன் ஒரு அறையை ஏற்பாடு செய்திருந்தான். நீண்ட நாட்களாக கம்பெனி சம்பந்தமான எந்த வேலையையும் அவன் கவனிக்கவில்லை. அவை அனைத்தையும் மொத்தமாக எடுத்து வைத்து முடிக்க தொடங்கினான். இவ்வாறு 2 மணி நேரங்கள் கழிந்த பிறகு விஜய் யதார்த்தமாக தனது போனை பார்த்தான். அதில் பிரதியா சில முறை அழைத்து இருப்பது தெரிந்தது. என்னாச்சு? பிரதியா எதுக்காக காலையிலேயே இத்தனை தடவை போன் பண்ணியிருக்கா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் போல என நினைத்தவன் அவசரமாக பிரதியாவிற்கு அழைத்தான். மறுமுனையில் பிரதியா சில கணங்களில் போனை எடுத்தாள். உடனே விஜய் அவசரமாக பேச ஆரம்பித்தான். பிரதியா, என்னாச்சு? காலையிலேயே இத்தனை தடவை கூப்பிட்டிருக்க என கேட்க அவளோ, அண்ணா, நம்ம வீட்டுல இருக்கிற காரை பத்தி நான் என்னோட ஆளுகளை விசாரிக்க சொல்லி இருந்தேன். அது எங்க இருந்து வந்துச்சு, எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி உன்கிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ண என சொன்னாள். உடனே விஜய் முகத்தில் சில கணங்கள் மின்னல் அடித்தது. கல்கிய கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். நாம சீக்கிரமா அதை பண்ணணும் என முடிவு செய்தான். பிரதியா, அந்த கார் எங்க இருக்கு? அது யாருக்கு சொந்தம்னு கண்டுபிடிச்சிட்டியா என கேட்க அவளோ, இல்லனா, உன் வீட்டுக்கு வந்த கார் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபாலோ பண்ணி போனா நிச்சயமா ஏதாவது தகவல் கிடைக்கும் என சொன்னாள். விஜயும், சரி பிரதியா, நான் உடனே அங்க வரேன் என சொல்லிவிட்டு போனை வைத்தான். பின்னர் அவசரமாக பிரதியா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தான். அப்பொழுது குறுக்கே வந்த ஐஸ்வர்யா, விஜய், என்னாச்சு? காலையில எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போற என கேட்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் மிகவும் நேரத்தில் எழுந்திருப்பது அவருக்கு சற்று நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கையில்தான் இந்த கேள்வியை கேட்டார். எபிசோட் 658. ஐஸ்வர்யா கேட்ட கேள்விக்கு விஜய் பின்வருமாறு பதிலை சொன்னான். அம்மா, கல்கி நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அவளை கடத்தினது யாரு, காப்பாத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது சம்பந்தமா நான் நம்ம பிரத்யா கிட்ட பேசி இருந்தேன். அவதான் ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாமா. அது சம்பந்தமா பார்த்து பேசதாமா நான் போறேன் என சொன்னான். சரி விஜய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்படியே நம்ம கம்பெனிக்கும் போக பாரு. அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் நீதான்பா போய் சரி பண்ணணும் என சொன்னார். விஜயும் அதனை ஏற்றுக்கொண்டான். சரிங்கம்மா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன். நீங்க கல்கியை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க என சொன்னான். அவரும், கண்டிப்பாப்பா, கல்கிய பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அவளை எப்பவும் இருக்கிற மாதிரியே நான் வச்சுக்கிறேன். அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் என சொல்லி அனுப்பி வைத்தார். விஜயும் வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் சென்ற பிறகு ஐஸ்வர்யா நேராக கல்கியும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய அறையை நோக்கி சென்றார். அங்கே அனைவரும் கண்விழித்து இருந்தார்கள். காலையில் எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு உற்சாகமாக பேசியபடி அமர்ந்திருப்பதை ஐஸ்வர்யா கண்டாள். மற்ற 2 குழந்தைகளும் வழக்கம் போல் புத்தகங்களை எடுத்து வைத்து புரட்டியபடி அமர்ந்திருந்தார்கள். ரக்ஷிதாவோ வீடியோ கேமில் மூழ்கி இருந்தாள். அவளுக்கு அருகிலிருந்த கல்கி ரக்ஷிதாவையும் மற்ற 2 குழந்தைகளையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தாள். இதை கண்டபோது ஐஸ்வர்யாவிற்கு சற்று உற்சாகமாக இருந்தது. கல்கியோட மனநல தினமும் மாறிக்கிட்டே வருது.
சீக்கிரமா எல்லாமே ஞாபகம் வந்துரும்னு நினைக்கிறேன் என மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் மெதுவாக உள்ளே நுழைந்தார். கல்கிக்கு புதிதாக ஒருவர் வருவதைக் கண்டு சற்று பதற்றம் வந்தது. இருந்தாலும் ஐஸ்வர்யா முகத்தில் புன்னகையுடன் அவளுக்கு அருகே வந்து கல்கியின் 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். கல்கி, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ என்னை பார்த்து பயப்பட தேவையே இல்ல. நீ என்னை எப்பவும் அக்கான்னு தான் கூப்பிடுவ. நாம 2 பேரும் பல வருஷமா தோழிகளா இருந்துகிட்டு வரோம். அப்படியே நீயும் இப்போ நினைச்சுக்கோ என சொன்னார். கல்கியும் அதை ஏற்றுக்கொள்வது போல் தலையை மட்டும் அசைக்க ஐஸ்வர்யா இன்னும் சில விஷயங்களை சொன்னார். இப்படி காலையிலே எழுந்திருச்சு ஒன்னும் பண்ணாம இருந்தா என்ன பண்றது? குழந்தைங்க எல்லாரும் சாப்பாடுக்கு தயார் பண்ண வேண்டாமா? நீ என் கூட வா, நான் உனக்கு கத்து தரேன் என அழைத்தாள். கல்கியும் வித்தியாசமாக விழித்தபடி சரி வர என சொல்லிவிட்டு எழுந்தாள். அந்த சமயத்தில் ரக்ஷிதாவோ, பாட்டி, அம்மாவை கூட்டிட்டு எங்க போறீங்க என சொல்லிக்கொண்டே அவரிடம் வந்து கேட்க, ரக்ஷிதா, அம்மாவை இப்படி ஒரே இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால சமைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா சமையல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல என கேட்டார். ரக்ஷிதாவோ, நீங்க சொல்லி கொடுத்தா நல்லாதான் இருக்கும் பாட்டி. ஆனா சமைக்கிற வேலைய மட்டும் அம்மாவுக்கு கொடுக்காதீங்க. அவங்க சுய நினைவுல இருக்கிறப்போ சமைச்சாலே யாரும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது பண்ணா இந்த குடும்பமே அழிஞ்சிடும் என்றபடி சிரித்தாள். ஐஸ்வர்யாவோ, ரக்ஷிதா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு கல்கியை தன்னுடன் அழைத்து சென்றார். இருவரும் சமையலறைக்கு சென்றார்கள். பல விஷயங்களை பேசிக்கொண்டு வேலைகளை கவனிக்க தொடங்கினார்கள். ஐஸ்வர்யாவிற்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. நாம கல்கி கிட்ட ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது சொன்னா அவளோட மூளை பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சு மயக்கம் வந்தாலும் வந்துரும். நாம அளவாதான் பேசணும் என்பதை மனதில் வைத்தபடி சில விஷயங்களை மட்டும் சொன்னார். கல்கியும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டு தனது வேலைகளை கவனித்தாள். கல்கி மெதுவாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தாள். ஐஸ்வர்யாவுடன் சேர்ந்து சமைத்த காலை உணவை குழந்தைகளுடன் சேர்ந்து உற்சாகமாக சாப்பிட்டு முடித்தாள். அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா கல்கியை பார்த்து சில விஷயங்களை சொன்னார். கல்கி, நீ குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே இரு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே ரக்ஷிதாவிற்கு வீடியோ கேம் போர் அடிக்க ஆரம்பித்தது. தனது அம்மாவுடன் நீண்ட நேரத்தை செலவழிக்க வேண்டும், அவருக்கு பழைய நினைவுகளை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என நினைத்து கொண்டாள். பின்னர் கல்கியை பார்த்து பேச தொடங்கினாள். அம்மா, ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கு, நாம வேணா கொஞ்ச நேரம் மாடிக்கு போயிட்டு வரலாம் என சொன்னாள். கல்கியோ, என்ன இருக்கும் அங்க, இந்த நேரத்துல வெயில் தான் அடிக்கும், வேணும்னா சாயங்காலம் போல போகலாம் என சொன்னாள். ஆனால் ரக்ஷிதா கேட்கவில்லை. அம்மா, அங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியும் என சொல்லி அழைத்தாள். மற்ற 2 குழந்தைகளும் அதே விஷயத்தை சொன்னார்கள். அம்மா வாங்க, எல்லாரும் மாடிக்கு போகலாம் என அழைக்க கல்கியும் சரி வாங்க எல்லாரும் போகலாம் என்றபடி அவர்களுடன் கிளம்பினாள். 3 குழந்தைகளும் கல்கியும் சேர்ந்து அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்ப வீட்டின் மேல் மாடியை நோக்கி சென்றார்கள். அந்த மாடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருந்தது. அதை கண்டவுடன் கல்கியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிய ஆரம்பித்தன. ஏனெனில் அங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மாடி தோட்டம் பரவி இருந்தது. பல வகையான சிறு சிறு செடிகளும் கொடிகளும் மொத்தமாக வளர்க்கப்பட்டு இருந்தன. முக்கியமாக ஆர்சியா என அழைக்கப்படும் பூக்களும் மொத்தமாக பூத்து கிடந்தன. அனைத்தையும் பார்த்தபோது கல்கிக்கு உற்சாகம் ஏற்பட்டது. ரக்ஷிதா அந்த தோட்டம் சம்பந்தமாக சில விஷயங்களை சொன்னாள். அம்மா, இந்த தோட்டத்தை எல்லாம் உருவாக்குனது நீங்க தான். தேடி தேடி வாங்கின பல வித்தியாசமான செடிகளை எல்லாம் மொத்தமா நட்டு வளர்த்து வந்தீங்க. அதுதான் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குமா என சொன்னாள். கல்கியும், நானா, இது எல்லாத்தையும் பண்ணது நானா என கேட்டாள். ரக்ஷிதாவும், நீங்க தான்மா, இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்கீங்க, அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என சொன்னாள். அதை கேட்ட வில்லியமோ, என்ன ரக்ஷிதா, போனா போகுதுன்னு இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்க, நீ எங்க ஹெல்ப் பண்ணுவ? ஏதாவது தொல்லை தான் பண்ணுவ, எப்ப பார்த்தாலும் கேமுன்னு தான் விளையாடுவ. நானும் அபியும் ஹெல்ப் பண்ணோம்னு சொன்னா நியாயம் இருக்கும், இப்படி சம்பந்தமே இல்லாம நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே என சொல்லிவிட்டு சிரித்தான். அதை கேட்ட ரக்ஷிதா சற்று குழம்பி போனாள். நாம அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தா இவங்க விடவே மாட்டாங்க போல என நினைத்தவள், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அம்மாவுக்கு மனசு கஷ்டப்படும் என சொல்ல அபியோ, சரிதான்,
ஆனா அம்மா கிட்ட உண்மையை சொல்லணுமே, உன் இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது என கேட்டான். இவ்வாறு அவர்கள் உற்சாகமாக பேசிக்கொண்டு மாடியில் விளையாடத் தொடங்கினார்கள். அங்கே ஓரமாக இருந்த ஒரு பெஞ்சில் வரிசையாக அமர்ந்து கொண்டார்கள். இதே நேரத்தில் கீழே ஐஸ்வர்யா கல்கியை தேடியபடி இருந்தார். கல்கி எங்க போனான்னு தெரியலையே, எப்பவும் குழந்தைங்க கூட தான் இருப்பா, இப்போ குழந்தைங்களையும் காணோம் என நினைத்து பதறியவள் அந்த வீடு மொத்தமும் தேடினாள். அப்பொழுது மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்தில் சில விளையாட்டு பொருட்கள் கிடப்பதை ஐஸ்வர்யா கண்டுபிடித்தார். ஓ, அப்ப எல்லாரும் மாடிக்கு தான் போயிருக்காங்களா, நாமளும் போய் பார்க்க வேண்டியதுதான் என முடிவு செய்தவர் மாடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அங்கே குழந்தைகளும் கல்கியும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டு அவள் முகத்தில் திருப்தி வந்தது. என்ன கல்கி, நீயும் குழந்தைங்களும் மாடிக்கே வந்துட்டீங்களா? இந்த இடம் நல்லா இருக்கா? இந்த செடிகள் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாங்கினதுதான், ஆனா இதை காப்பாத்தினது நீதான், ஒரு நோய் கூட வராம பாத்துக்கிட்ட என சொல்லி பழைய நினைவுகளை பற்றி சிறிது பேசினார். கல்கியோ எதுவும் புரியாமல் தலையை மட்டும் அசைத்தாள். பின்னர் 5 பேரும் மாடியில் சிறிது நேரம் பொழுதை போக்க தொடங்கினார்கள். அப்பொழுது திடீரென ஒரு கழுகு பயங்கரமாக கத்தும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட 5 பேரும் நடுங்கி போனார்கள். அந்த சத்தம் பயங்கரமானதாக இருந்தது. என்னாச்சு, திடீர்னு இந்த இடத்துக்கு எதுக்கு கழுகு வருது என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஓடியது. அடுத்த சில நொடிகளில் அந்த மாடி பகுதிக்கு பறந்து வந்த ஒரு பெரிய கழுகு ரக்கைகளை விரித்து காட்டியது. அதை கண்டவுடன் ஐஸ்வர்யாவுக்கு பெரும் பயம் வர குழந்தைகளையும் கல்கியையும் அழைத்தபடி மாடியிலிருந்து செல்ல தொடங்கினாள். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு, நாம இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா வாங்க கீழே போயிடலாம் என அழைத்தார். குழந்தைகளும் அதை பார்த்து பயப்படத்தான் செய்தார்கள். வில்லியம் அந்த கழுகு சம்பந்தமாக சில விஷயங்களை சொன்னான். அம்மா, இது காட்டுல வாழற கழுகு, ஏதோ ஒண்ணு மட்டும் தப்பிச்சு நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு போல, சீக்கிரமா இதை இங்கிருந்து துரத்தணும், இல்லனா எல்லாருக்கும் ஆபத்து தான் என சொன்னான். இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகர முற்பட்டார்கள். அவியோ, அந்த கழுக பாருங்க, ரொம்ப வேகமா இருக்கிற மாதிரி தெரியுது, அதோட கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து போய் இருக்கு, ரக்கைய வேற அப்பப்போ பலமா அடிக்குது என தொடர்ச்சியாக உளறினான். இப்படி அனைவரும் பயந்து கொண்டு கிளம்ப முற்பட்டார்கள். மருத்துவமனையிலிருந்து வரும் பொழுது ஒரு கழுகை பார்த்தது கல்கிக்கு நினைவு வந்தது. இந்த கழுகும் பாக்கிறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கு, ஒருவேளை ரெண்டும் ஒண்ணுதானா என நினைத்து கொண்டாள். அனைவரும் பயத்துடன் அங்கிருந்து செல்ல நினைத்தாலும் கல்கியின் முகத்திலோ பயம் வரவில்லை, வித்தியாசமான சாயல்தான் வந்தது. மெல்ல அடியெடுத்து வைத்து கழுகை நோக்கி நடக்க தொடங்கினாள். அதை கண்ட ஐஸ்வர்யாவோ, கல்கி என்ன பண்ற, சீக்கிரமா திரும்பி வா, அந்த கழுகு பக்கத்துல போனா அடிச்சிடும் என சொல்லி அழைத்தார். ஆனால் கல்கியோ பின்வாங்குவது போல தெரியவில்லை. கொஞ்சம் பொறுங்க, ஒன்னும் ஆகாது என சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கழுகை நோக்கி சென்றாள். இந்த முறை குழந்தைகள் அவளின் கையை பிடித்து இழுத்தார்கள். அம்மா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துடும், நாம சீக்கிரமா கீழே போகலாம், இங்க இருக்கிற செக்யூரிட்டிகள் வந்து கழுக துரத்திடுவாங்க என சொன்னார்கள். ஆனால் கல்கி அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக தனது பாதையில் முன்னேறினாள். இந்த கழுக பார்த்தா சாதாரணமா தெரியல, நான் போற எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை என்ன தேடிதான் வந்திருக்கோ என்னமோ என கல்கி சொன்னாள். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உளறுவதை போல தெரிய குழம்பி போனார்கள். ரக்ஷிதாவோ, அம்மா ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா உள்ள வாங்க, நாம போகலாம் என மீண்டும் அழைத்தாள். கல்கியோ, கொஞ்சம் பொறுங்க, அந்த கழுகு என்ன சொல்ல வந்திருக்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு மீண்டும் 2 அடிகளை எடுத்து வைத்தாள். குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நாம அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பழசு மட்டும்தான் மறந்து போச்சு, மத்தபடி அவங்க சாதாரணமா தான் இருந்தாங்க, இப்ப ஏன் இப்படி பண்றாங்க என நினைத்து குழம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் கல்கியோ யாருக்கும் பயப்படாமல் அந்த கழுகை நோக்கி சென்றாள். ஐஸ்வர்யாவோ 3 குழந்தைகளையும் தனக்கு பின்னால் தள்ளியவர், எல்லாரும் சீக்கிரம் கீழே போங்க, நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக நடந்தார். அதற்குள் கல்கி அந்த கழுகுக்கு அருகே சென்றிருந்தாள். அந்த கழுகு 2 ரக்கைகளையும் விரித்து பிரம்மாண்டமாக தன் உருவத்தை காட்டியது. ஏறத்தாழ ஒரு 4 அடி நீளம் இருந்தது அந்த கழுகு. பயங்கரமாக கத்தியது. அதை பார்த்த அனைவருக்கும் நடுக்கம் பல மடங்கு அதிகரிக்க தொடங்கியது. ஆனால் கல்கியோ அதற்கு பயப்படுவதாக தெரியவில்லை. அதன் அருகே சென்று அதன் கண்களையே உற்று பார்க்க ஆரம்பித்தாள். அந்த கழுகும் இவளின் கண்களை சில கணங்கள் பார்த்தது. அதன் முகத்திலிருந்த சிவப்பு நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது.
அதை கண்ட கல்கி, இங்க பாருங்க, அதோட கோவம் எல்லாம் குறையுது, இது நிச்சயமா எதுவும் பண்ணாது என சொன்னாள். அந்த கழுகும் ரெக்கைகளை சுருக்கி கொண்டு மிகவும் சாதுவாக அவளுக்கு அருகே அமர்ந்தது. இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கல்கியோ தனது கையை நீட்டியபடி அதன் தலையை தடவி கொடுப்பதற்காக சென்றாள். அதுவும் அவளை பலமுறை பார்த்து கொண்டு அவளை நெருங்கி வந்தது. அப்பொழுது திடீரென ஒரு துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் பலி கேட்டது. அனைவரும் பதறி போனார்கள். அந்த கழுகும் ரெக்கைகளை பலமாக அடித்துவிட்டு எங்கேயோ ஓடி மறைந்தது. கீழே இருந்த பல செக்யூரிட்டிகள் கழுகை விரட்ட தொடர்ச்சியாக சுட ஆரம்பித்தார்கள். மாடிக்கு அருகே வந்த செக்யூரிட்டி, மேடம், ஏதோ ஒரு கழுகு உள்ள வந்துடுச்சு, அதை அழிக்கதான் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க சீக்கிரமா உள்ள போயிருங்க என சொன்னார். அருகே இருந்த ஐஸ்வர்யாவோ, கல்கி இங்க பாரு, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாம வா என்றபடி கல்கியை உள்ளே அழைத்து சென்றார். அதன் பிறகு கல்கி எதுவும் பேசவில்லை. வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அந்த கழுகுக்கு என்ன ஆகும்? இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கொன்னுடுவாங்களோ என கேட்டபடி உள்ளே வந்த கல்கியை பார்த்த அபி சற்று குழப்பமாக பேச ஆரம்பித்தான். அம்மா, எதுக்காக அந்த கழுகு கிட்ட போனீங்க? அது உங்களை எதாவது பண்ணி இருக்கும் என சொல்ல, கல்கியோ, அந்த கழுகெல்லாம் எதுவுமே பண்ணாது, நாம சொல்றத அதுவும் புரிஞ்சுக்கும், அதோட மொழி மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் என சொன்னாள். இதை கேட்டு 3 குழந்தைகளும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். எபிசோட் 659. 3 குழந்தைகளும் தன்னை கேலி செய்து சிரிப்பதை கண்ட கல்கிக்கு சற்று குழப்பம்தான் வந்தது. என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க என அவள் கேட்க, ரக்ஷிதாவோ, அம்மா, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களுக்குள்ள இருந்த திறமையும் அறிவும் என்னாச்சு? விலங்குகள் பறவைகள் கூட எல்லாம் நாம பேச முடியாதுமா என சொன்னாள். கல்கியோ, இல்ல, என்னால பேச முடியும், அததான் நான் சொல்றேன் என சொன்னாள். ஐஸ்வர்யா, கல்கி, இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கலாம், இப்ப குழந்தைகளை கூட்டிட்டு ரூமுக்கு போகலாம், அதுதான் நல்லது என சொல்லியவாறு அவர்களை அழைத்து சென்றார். அடுத்த சிறிது நேரத்தில் குழந்தைகளும் கல்கியும் ரக்ஷிதாவின் அறையில் இருந்தார்கள். அவர்களுடன் ஐஸ்வர்யாவும் இருந்தார். அப்பொழுதும் கல்கியின் முகம் சாதாரணமாக மாறவில்லை, ஏதோ குழப்பம் இருப்பது போலவே இருந்தது. அதை உணர்ந்து கொண்ட ஐஸ்வர்யாவோ, கல்கி, என்னாச்சு? எதுக்காக ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்க? ஏதாவது பிரச்சனையா என கேட்டார். அதற்கு கல்கியோ, இல்ல, அந்த கழுக சுட்டிருப்பாங்களா, அது இப்போ இறந்திருக்குமோ என கேட்டாள். அதை கேட்ட ஐஸ்வர்யா வித்தியாசமாக விழித்தாள். அது உயிரோடு இருந்தா நம்ம எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதனால அதை இங்கிருந்து துரத்ததான் முயற்சி பண்றாங்க, ஒருவேளை இறந்தாலும் இறந்திருக்கும் என சொன்னார். மேலும், இத பத்தி எல்லாம் நீ யோசிக்க தேவையில்ல கல்கி, அமைதியா படுத்து தூங்கு, இல்லனா குழந்தைங்க கூட விளையாடு, அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கோ என சொல்லிக்கொண்டே சென்றார். அதை கேட்ட கல்கியும் தலையை மட்டும் அசைத்தாள். இருந்தாலும் அவள் மனதில் கழுகை பற்றிய ஞாபகம் இருக்கத்தான் செய்தது. மேலும் குழந்தைகளை பார்த்து, நான் கழுகு கிட்ட பேச முடியும்னு சொன்னப்போ நீங்க எல்லாரும் எதுக்காக சிரிச்சீங்க என கேட்டாள். அதற்கு ரக்ஷிதாவோ, அம்மா, யாராலையும் விலங்குகள் கிட்டயோ பறவைகள் கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா, நாம நிறைய வருஷமா அதை வளர்த்தா வேணா அதை புரிஞ்சுக்க முடியும் என்று சொன்னாள். கல்கியால் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எந்த ஒரு விலங்கோட மொழி தெரிஞ்சா நாம் அது கூட பேசலாம் என சொன்னாள். தனது அம்மா உளறுவதாகத்தான் குழந்தைகள் நினைத்தார்கள். யாரும் அந்த பேச்சை கவனத்தில் கொள்ளவில்லை. ரக்ஷிதாவோ, சரிங்கம்மா, இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என சொன்னாள். அபியும், அம்மா, நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன், நாம ஜூஸ் குடிச்சுக்கிட்டு ஆல்பத்தை பார்க்கலாம், புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் என சொல்லிவிட்டு ஜூஸ் எடுப்பதற்காக சென்றான். இவ்வாறு அங்கே சூழல் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. இதே நேரத்தில் விஜய் தனது காரை வேகமாக ஓட்டியபடி அந்த இன்டர்போல் ஆபீஸின் தலைமையிடத்தை நோக்கி சென்றான். ஏனெனில் பிரதியா அங்கு இருப்பதாகத்தான் தகவல் சொல்லி இருந்தாள். அண்ணா, நீ சீக்கிரமா எங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு வந்துரு, அங்க வந்தாதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற விஷயத்தை பத்தி பேச முடியும் என சொன்னாள். விஜயும் அதனை ஏற்றுக்கொண்டு வேகமாக அவளின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தான். ஆபீஸில் நுழைவதற்கு பல வழிமுறைகளும் விதிகளும் இருந்தன. ஆனால் பிரதியா ஏற்கனவே விஜய்க்காக பேசியிருந்தாள். அந்த அதிகாரிகளும் அவனை பெரிதாக சோதனையிடாமல் உள்ளே அனுமதித்தார்கள்.
அங்கே நுழைந்தவுடன் விஜய் பல கட்டங்களை தாண்டி இறுதியாக பிரதியாவை சந்தித்தான். அவளும் உற்சாகமாக பேச ஆரம்பித்தாள். அண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்த கார் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க சொல்லி இருந்தல்ல, அது சம்பந்தமா நம்ம ஏரியாவிலையும் அங்க இருக்கிற எல்லா தெருவிலையும் இருக்கிற சிசிடிவி வீடியோ எல்லாத்தையும் எடுத்து நான் பார்க்க சொல்லி இருந்தேன். என்னோட ஆளுங்களுக்கு ஒரு வாரமா அதுதான் முக்கியமான வேலையா கூட இருந்துச்சு. அப்படி பார்த்ததுல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க என சொல்லியபடி பேச ஆரம்பித்தாள். விஜயம் சற்று நம்பிக்கையாக, என்னாச்சு பிரதியா, அவங்க என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என கேட்டான். அவளும், கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையும் பாருண்ணா, அப்பதான் உனக்கே புரியும் என்றபடி தனக்கு முன்னால் இருந்த 600 ஸ்கிரீன்களை காட்டினாள். ஏறத்தாழ கோயம்புத்தூர் நகரில் இருக்கக்கூடிய அத்தனை டிராபிக்கும் தனது கண்களுக்கு முன்னால் இருப்பது போல் விஜய் உணர்ந்தான். அந்த ஸ்கிரீனில் தற்பொழுது இருக்கக்கூடிய வாகன வரிசை தெரிந்தது. அதை இயக்கி கொண்டிருந்தவரை பார்த்த பிரதியா, இது எல்லாத்தையும் மாத்துங்க, நாம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற வீடியோ வர மாதிரி பண்ணுங்க என சொல்ல அவனும் அது போலவே செய்து முடித்தான். அதனுடைய அந்த ஸ்கிரீன் மொத்தமும் ஒரு பெரிய கார் தெரிந்தது. பிரதியாவோ, அண்ணா, இந்த கார் தான் நம்ம வீட்டுல இருக்கிற கார். இது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவில இருந்து எடுத்தது. இது எந்த வழியா வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில இருக்கிற எல்லா சிசிடிவியும் பார்த்து அதுல கார் இருக்கிற வீடியோ மட்டும் கட் பண்ணி ஒன்னா சேர்த்திருக்கோம். இதுல கார் ரிவர்ஸ்ல போற மாதிரியே தெரியும். கடைசியில இது எங்க போய் முடியுதுன்னு பாரு, அப்பதான் நமக்கு ஏதாவது உண்மை தெரியும் என சொன்னாள். விஜயும், புரியுது பிரதியா, நீ அந்த வீடியோவை போட சொல்லு என்றான். உடனே அந்த வீடியோ ஓட ஆரம்பித்தது. விஜயின் வீட்டு வாசலில் இருக்கும் சிசிடிவி மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் முதலில் ஓடியது. அந்த இடத்திலிருந்து கார் பின்பக்கமாக சென்று கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாது அந்த காட்சியில் வந்த பல நபர்களும் வாகனங்களும் பின்பக்கமாக இயங்குவது போலவே விஜய்க்கு தெரிந்தது. இந்த மாதிரி டிராபிக்கான இடத்துல கார் வந்திருக்கு, ஆனாலும் யாருமே இல்லாம எங்கேயோ இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான் என நினைத்து கொள்ள ஆரம்பித்தான். அந்த காரின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கோயம்புத்தூரில் முக்கிய சாலைகள் அனைத்தையும் விடுத்து அதனை தாண்டி இருக்கும் புறவழி பகுதிகளை நோக்கி அந்த கார் செல்வது போல விஜய்க்கு தோன்றியது. ஆனால் எவ்வளவு நேரம் விஜயால் பொறுமையாக இருக்க இயலவில்லை. பிரதியா, எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை நீ பார்த்திருப்ப, அதனால இந்த கார் எங்கிருந்து வந்துச்சுன்னு நீயே சொல்லிரு என கேட்டான். அவன் பொறுமையில்லாமல் பேசுவதை கண்ட பிரதியா தலையை அசைத்து கொண்டே, அண்ணா, இந்த கார் ஒரு குறுக்கு சந்தில இருந்துதான் வந்திருக்கு. அந்த குறுக்கு சந்து ஒரு காட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு என சொன்னாள். இதை கேட்டவுடன் விஜய் முகத்தில் மின்னல் அடித்தது. காட்டுக்கு பக்கத்துலயா? அப்ப கல்கிய கடத்திட்டு போனவங்க காட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லு. அந்த இடம் மட்டும் எதுன்னு சொல்லு, சீக்கிரமா நாம போய் அது எங்க இருக்குன்னு பாக்கலாம் என்றான். பிரதியாவும் அந்த வீடியோவை வேகமாக ஓடவிட கடைசியாக அந்த கார் ஒரு குறுக்கு சந்து திரும்பும் இடத்தில் நிற்பது போல தெரிந்தது. அண்ணா, இந்த இடம்தான். இதுக்கப்புறமா சிசிடிவி கிடையாது. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. இந்த குறுக்கு சந்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு தான் இருக்கு என சொன்னாள். அதை விஜயும் ஏற்றுக்கொண்டான். சரி, உடனே நாம அந்த குறுக்கு சந்து இருக்கிற இடத்துக்கு போகலாம். அப்படியே காட்டுக்கு பக்கத்துலயும் தேடி பார்க்கலாம் என சொன்னான். அவளும் அதனை ஏற்றுக்கொண்டு, சரிங்கண்ணா, நாம கிளம்பலாம் என்றாள். பின்னர் அங்கே இருந்தவர்களை பார்த்து, அந்த ஏரியா லோக்கல் ஸ்டேஷன்ல தகவல் சொல்லிடுங்க. எங்க துணைக்கு ஆளுங்களை அனுப்பி வைக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு 4 பேர் மட்டும் என் கூட வாங்க என அழைத்து கொண்டு ஒரு சிறிய படையாக அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். கோயம்புத்தூரை அடுத்து ஊரின் ஒதுக்குப்புறமாக அந்த பகுதி இருந்ததால் அங்கு செல்வதற்கு அவர்களுக்கு நீண்ட நேரம் பிடித்தது. ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த பகுதியை அடைந்தார்கள். அந்த வீடியோவில் பார்த்த இடத்திற்கு விஜயை அழைத்த பிரதியா, அண்ணா, இங்க பாரு, இதுக்கப்புறமா அந்த காடு மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது என சொன்னாள். விஜயும் காரிலிருந்து இறங்கி, சரி, நாம அப்படியே தேடி பார்க்கலாம், நிச்சயமா இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும் என சொன்னான். அவர்களுடன் சேர்ந்து அந்த 4 அதிகாரிகளும் தேட ஆரம்பித்தார்கள். விஜயின் கவனம் முழுவதும் அந்த காட்டை அடைவதில்தான் இருந்தது. குறுக்கு சந்தில் சிறிது தூரம் நடந்து போன போது பாதை முற்றிலும் முடிந்து விட்டது. காடுதான் தொடங்கியது. அதற்குள் அடர்ந்த மரங்களும் புல்வெளிகளும் மட்டுமே காணப்பட்டன. அதை கண்டு பிரதியாவுடன் இருந்த அதிகாரிகள், மேடம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நாம நம்ம அதிகாரிகளை வர சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் தேடலாம், தனியா போனா ஏதாவது ஆபத்து வந்துரும் என சொன்னார்கள். ஆனால் விஜய் கேட்கவில்லை. இல்ல, நான் இதை சீக்கிரமா பண்ணியாகணும் என சொல்லியபடி உள்ளே நுழைந்தான். தன்னுடைய அதிகாரிகள் பயப்படுவதைக் கண்டு பிரதியாவிற்கு எரிச்சல் வந்தது. அதே எரிச்சல் குரலில் தெரிய, சரி, நீங்க இங்கே இருங்க, ஆளுங்களும் ஆயுதங்களும் வந்ததுக்கு அப்புறமா நீங்க உள்ள வாங்க,
ஒருவேளை நாங்க 2 மணி நேரத்துக்குள்ள வெளியே வரலனா நீங்க உள்ள வந்து வேகமா தேடணும் என சொன்னாள். அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு நேரம்லாம் ஆகாது மேடம், சீக்கிரமா நம்ம ஆளுங்க இங்க வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே நாங்க உள்ள வந்துருவோம் என உறுதியாக சொன்னார்கள். பின்னர் பிரதியாவும் விஜயும் மட்டும் அந்த அடர்ந்த காட்டிற்குள் தேட ஆரம்பித்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் ராதிகா தலையில்தான் பல பொறுப்புகள் விழுந்து இருந்தன. காலையில் எழுந்தவள் வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகளை முடித்துவிட்டு தனிஷ்காவும் நிகாரிகாவும் ஒன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். நிகாரிகா அருகே சென்றவள் அவள் தலையை மெதுவாக கோதிவிட்டாள். நிகாரிகாவுக்கு ஸ்கூல் இருக்கு, கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வர போகுது, அதனால நாம உடனே அவளை கிளப்பி விடணும் என நினைத்துதான் அவ்வாறு செய்தாள். நிகாரிகாவும் மெல்லியதாக கண்களை திறந்து ஏதோ சத்தமிட முயன்றாள். ஆனால் ராதிகாவோ ஒரு கையால் அவளது வாயை மூடி, நிகாரிகா சத்தம் போடாத, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பிடாத என சொன்னாள். உடனே நேற்றைய தினம் நடந்த நினைவுகள் நிகாரிகா மனதில் வந்து சென்றன. தனது அம்மாவின் நிலையை நினைத்து பரிதாபப்பட ஆரம்பித்தாள். ராதிகா அவளை மென்மையாக எழுப்பி, நிகாரிகா நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், அவங்க அமைதியா தூங்கட்டும், தூங்கி எந்திரிச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் என சொல்லி தேற்ற முயன்றாள். ஆனால் நிகாரிகாவின் மனம் ஆறுதல் அடைந்தது போல தெரியவில்லை. அவள் வித்தியாசமாகவே விழித்தாள். இருந்தாலும் ராதிகா விடாமல், நிகாரிகா உனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா கிளம்பு என்றபடி அவளை கீழே அழைத்து வந்தாள். அவளை கிளம்ப வைத்தவள் அவளுக்கு தேவையான உணவு உடை அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தாள். நிகாரிகா வேகமாக கிளம்பி ஸ்கூலுக்கு செல்ல தயாராகி வந்து நின்றாள். அப்பொழுது அவளுக்கு அருகே மற்றொரு சிறுவனும் கிளம்பி வந்தான். அவனுக்கும் நிகாரிகாவின் வயதுதான் இருக்கும். அவனின் பெயர் தருண். அவினாசிலிங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன். அந்த குடும்பத்தில் பல உறவினர்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே குழந்தைகளும் சிலர் இருந்தார்கள். நிகாரிகா யாருடனும் ஒட்டாமல் இருந்தாள். முக்கியமாக இந்த தருணுக்கும் நிகாரிகாவும் ஆகாது. அவள் பயந்த சுபாவத்திலும் ஒல்லியான உடல் அமைப்பிலும் இருப்பதை கண்டு அவன் நிறைய வம்பு இழுப்பான். சில சமயம் அடித்தும் அழ வைப்பான். இவை போன்ற காரணங்களால் தருணை பார்த்தவுடன் இவளுக்கு பயம் வர தொடங்கியது. ராதிகாவோ தருணை பார்த்து சில வார்த்தைகளை பேசினாள். தருண், இனிமே நீதான் உன்னோட தங்கச்சிய பாத்துக்கணும். அவ ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கா, நீதான் ஆறுதலா இருக்கணும் என சொன்னாள். இது போன்ற பல விஷயங்களை ஏற்கனவே அவளிடம் சொல்லி வைத்திருந்தாள். ஆகவே தருணின் முகத்தில் சற்று திருப்தி வந்தது. அவன் தலையை அசைத்தபடியே, சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு நிகாரிகாவின் அருகே சென்றான். நிகாரிகாவோ, இல்ல ஆண்டி, இவன் வேணாம், இவனை ரொம்ப அடிப்பான், கொடுமைப்படுத்துவான், நிறைய தடவை அழ வைப்பான் என பயத்துடன் உளறினாள். அதற்கு தருணு, நிச்சயமா நான் அப்படி இருக்க மாட்டேன். நீ ஒல்லியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் என்ன திட்டுறாங்க. உன்னோட சாப்பாட்டையும் சேர்த்து நான் சாப்பிட்றேன்னு என்ன வம்பு இழுக்கிறாங்க. நீ நல்லா சாப்பிட்டு எல்லாரு மாதிரி இருந்தா நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? ஆனாலும் இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் என சொன்னான். அவன் சொல்லும் வார்த்தைகள் நிகாரிகாவுக்கு அதிசயமாக தோன்றியது. தருண், நீ இதெல்லாம் உண்மையாதான் பேசுறியா, இல்ல உன் இஷ்டத்துக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கியா என கேட்க அவனும், நான் உண்மையதான் சொல்றேன், எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன் என சொன்னான். குழந்தைத்தனமாக அவர்கள் இருவருக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது நிகாரிகாவின் நிலை தருணுக்கு தெளிவாகவே புரிந்தது. ஆகவேதான் அவளை கவனித்துக் கொள்வதாக சொன்னான். பின்னர் அங்கே தயாராக இருந்த கார் டிரைவரிடம் ராதிகா 2 குழந்தைகளையும் அனுப்பி வைத்தாள். நீங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க என சொல்லி அனுப்பினாள். தருணும், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் என சொன்னான். வழக்கம் போல நிகாரிகா பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். இந்த சமயத்தில் தான் தனிஷ்காவின் உறக்கம் கலைந்து மெதுவாக கண்களை திறந்தாள். எழுந்தவுடன் அவளின் கண்கள் கிருஷ்ணமூர்த்தியையும் நிகாரிகாவையும் தான் தேட ஆரம்பித்தன. ஆனால் அவர்கள் இருவரும் அவளுக்கு அருகே இல்லை. உடனே தனிஷ்காவின் முகத்தில் குழப்பமும் வருத்தமும் அதிகமாக பரவியது.